ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எங்கள் அக்கா சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இப்போ 2 மணி நேரம் சமையல் பண்ணேன், என்ன எதுக்கு நீ வீடியோ எடுக்கலை, இப்போ நான் என்ன சமையல் பண்ண காட்டுன்னு சொல்லி இப்போ சண்டைக்கு நிற்காங்க பாருங்க. நான் சமையல் பண்ணதே பார்க்குவாங்க. ஆமாம், பாவைக்காய் பொரியல். ஓகே, எங்கள் அக்கா டேஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்கா? சூப்பர். எங்கள் தம்பி பையன் எப்போ வந்தானே நீங்கள் வத்த குழம்பு வச்சுட்டு போங்கன்னு சண்டைக்கு நிற்பார். இது எங்கள் தம்பி மகனுக்காக வத்த குழம்பு. இதில் என்னென்ன மசாலா போட்டாங்கன்னு என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, தப்பாக நினைக்காதீங்க. எங்கள் அக்கா சமையல் சூப்பராக பண்ணுவாங்க. அவ வத்த குழம்பு இன்னும் ஃபேமஸ். எங்கள் அத்தை பையன் சொன்னா, எங்கள் தம்பி பையன் சொன்னாங்க நல்லா இருக்கா சொல்லுங்க. நிறைய வைக்க சொன்னாங்க, சரி இப்போ போகணும்னு வச்சாச்சு. என்னென்ன போட்ட கையில் இதுலையா? இதுல நிறைய பூண்டு, வெங்காயம், சின்ன மசாலா, தேங்காய், மிளகு, சீரகம் எல்லாம் வறுத்து புளி போட்டுருக்குது, தக்காளி போட்டு. உங்களுக்கு இது ரெசிபி வேணால் கேளுங்க, எங்கள் அக்காட்ட சொல்லி உங்களுக்கு ரெசிபி அனுப்பி தரேன். ஓகே. ஸ்டீல் குக்கரில் வச்ச சாம்பார். இது கத்திரிக்காய். சொல்லு என்னென்ன போட்ட. கத்திரிக்காய், பூண்டு. இதுலேயும் தான் சேம் சாம்பார் மிளகா, சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம். இது ரெடி. பெரிய பானையில் சோறு, சுட சுட சாதம். வாங்க எல்லோரும் குடும்பத்தோட சாப்பிடலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த கிரைண்டர் இவ்வளோ பிடிச்சிட்டு இன்றைக்கி நான் என் கையால் இந்த கிரைண்டரில் மாவு அரைக்க போகிறேன். என் வீட்டில் மிக்சியில் தான் அரைப்பேன். என்கிட்ட பணம் இல்லை. நெக்ஸ்ட் நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் இது மாதிரி கிரைண்டர் வாங்கி பம்பாயில் கொண்டு மாவு அரைச்சி நம்ம இட்லி அவிச்சு சாப்பிடுவோம். நான் என்கிட்ட பெரிய கிரைண்டர் இருந்தது. என்கிட்ட இந்த கிரைண்டர் நான் இப்போ தான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிட்டு. ஆனால் செட் பண்ண தெரியாது எனக்கு. ஓகேவா சொல்லுங்கள். நான்லாம் இது மாதிரி யூடியூப்பில் தான் இந்த மாதிரி கிரைண்டர்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியலன்னு சொன்னப்போ எங்கள் தம்பி ஹெல்ப் வாங்கிட்டேன். தம்பி சூப்பராக செட் பண்ணி தந்துட்டாங்க. வாங்க கிரைண்டர் ஆன் ஆகிட்டு உளுந்த போட்டு பார்க்க எனக்கு ஆசை, அவ்வளோ ஆசையாக இருக்குது. போட்டு 5 நிமிஷம் இப்படி கூல் ஆகிட்டு பாருங்கள். கூல் என்றால் பிசக்கிற கூல் இல்லை, மை. ஓகே. இந்த மாதிரி கிரைண்டரு பாத்திரம்னா நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் 1. கிரைண்டரில் அரைச்சாதான் மாவுலாம் அப்படி பொங்கி வருது. மிக்சரில் இப்படிலாம் பொங்கிலாம் வராது. இது சூப்பராக உளுந்து அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கள் தம்பி வைப்பு வந்து அப்பளம் வறுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம கிரைண்டர்லேருந்து உளுந்த சூப்பராக அள்ளியாச்சு. இங்கே வலிச்சு வச்ச எங்கள் அக்கா அரிசியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரிசியும் போட்டாச்சு. எல்லாருக்கும் சும்மா ஜாலியாக இருக்கும், விளையாடுற மாதிரி இருக்காது. எல்லாம் நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அரைச்ச மாவை அரைப்போம்மா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் மாவு அரைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மாவுக்கு உப்பு போட்டுடலாமா? உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், மிக்சரில் அரைக்கிற மாவு இப்படி வெண்ணெய் மாதிரி திரண்டே வராது. இப்போ நம்ம மாவு வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக்